திருச்செந்தூருக்கு நீங்கள் சூரசம்கார் அன்னைக்கு போகிற முருக சொந்தங்கள் வந்து ரொம்ப கூட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டுலாம் போகாதீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் முருகப்பெருமான் உங்களை கவனிச்சு தான் இருப்பார். நீங்கள் டிவி மூலயமா பார்க்குறப்ப கூட உங்கள் முருகபக்தி முருகசக்தி வேலை செய்யும். அதனால் சின்ன குழந்தைகளை கூட்டு போய் கூட்டத்தில் எதுவும் மாட்டிக்காதீங்க. உங்களோட இல்லங்களில் தெருவில் இருக்கிற முருகர் கோயிலை போய் நீங்கள் வணங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுங்க. இந்த 6 நாளுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்க உங்கள் அலுவலகம் போகிறதுக்கு முன்னாடியே அதிகாலை நீங்கள் எப்போ முருகப்பெருமானை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அபரிவிதமான முருகசக்தி உங்களுக்கு வேலை செய்யும். இதை நான் கண்கூட உணர்ந்துருக்கேன். இப்போ சென்னையில் வந்து பள்ளியறை வடபழனி கோயிலில் வந்து நான் சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் அதை பார்க்கவே முடியல. அதான் நம்ம இயற்கைக்கு எதை கொடுக்குறோமோ அது இயற்கை நம்மளுக்கு கொடுக்காதுன்னு சொல்லி என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவார். இப்போ வரைக்கும் பள்ளியறை பார்க்க முடியல. மற்ற சாதாரண தரிசனம் மட்டும் தான் நான் போய் பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த 6 நாளுமே நீங்கள் அதிகாலை தரிசனம் பண்ணுறப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கிறது நீங்களே உணர்வீங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. இல்லை நான் கோயிலுக்கு போகிறதுக்காக வேலையை விட்டுட்டேன்னு மட்டும் எப்பயும் செய்யாதீங்க. உங்களோட வேலை தான் முதல் தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்கள் மதிக்கிறாம இப்போ உங்களோட மனமும் புத்தியும் தெளிவாக வேலை செஞ்சு இறைவன்கிட்ட போய் சேர்த்துக்கு உண்டான விஷயம் கிடைக்கும். இந்த 6 நாளுமே நீங்கள் முருகராக மாறுறதுனால எந்த இடத்துலையுமே கோவப்பட்டு எந்த இடத்துலையுமே யார்ட்டையும் சண்டை போட்டுறாதீங்கன்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அனைவருக்கும் மகா கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.